ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக இரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்தும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறவர். அவர் சத்தியத்தை குறித்து சகல காரியங்களிலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுகிற பொழுது இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு அவர் கிருபையாய் கொடுக்கிறார். அதுதான் இந்த வேளையில் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தில் அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எப்படி இயேசு கப்பர்நகூமிலே வருகிற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒருவேளை நீங்கள் ஒரு இருளான கட்டுகளிலே, ஒரு போராட்டத்திலே, ஒரு உபத்திரவத்திலே, ஒரு கண்ணீரின் பாதையிலே, இல்லை வருத்தத்தின் வேதனையிலே, ஐயோ என் வாழ்க்கை முடிந்து போனதோ என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பிலே நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற அந்த இருள் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் மோசேயை பார்த்து கன்மலையை பார்த்து பேச சொன்னது போல இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து பேசுகிற பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது பனி போல விலகிவிடுமா. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவித உங்கள் காரியங்களை தேவனுக்கு வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் தெரியப்படுத்துகிற பொழுது கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த அருமையான இந்த தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தை அந்த கன்மலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஜீவ தண்ணீர் அது புறப்பட்டு அது உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயத்தை நல்ல இளைக்க செய்யும். ஒரு சமாதானத்திலே நடத்தும், ஒரு சந்தோஷத்திலே நடத்தும். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஆசீர்வாத கன்மலை என்ற ஐக்கிய ஊழியத்தை கொடுத்த பொழுது கடைசி கால இரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும், இன்னும் அநேக குடும்பங்கள் தோறும் கொண்டு போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் மூலமாக 7 நாளும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை தேவனுடைய வெளிச்சத்தின் பக்கமாய் திருப்பி தேவன் அவர்களுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டதை இன்றளவும் செய்ய தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை குறித்து இந்த பூமியிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். ஆமாம், ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சபைக்கு கூட போகலாம், ஊழியம் கூட செய்யலாம். அநேக நேரத்தில் ஏதோ ஒரு சோர்வு, போராட்டம், பிரச்சனைகள் உங்களை தாக்குகிற பொழுது அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கட்டுகளில், ஒரு இருளான காரியங்களில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளுகிற பொழுது, ஒரு உபத்திரவப்படுகிற பொழுது, ஒரு சோர்வு வருகிற பொழுது
அந்த நித்திய கன்மலையாகிய அந்த கன்மலையிலிருந்து ஆண்டவர் சமாரியா ஸ்திரீக்கு சொல்லுகிற பொழுது, உலகம் தருகிற தண்ணீர் அல்ல, நான் கொடுக்கிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து யாக்கோபின் கிணற்றண்டையிலே வருகிற பொழுது அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். அந்த சமாரிய ஸ்திரியானவள் தண்ணீர் எடுக்க வரும்பொழுது ஆண்டவர் அந்த மாலை வேளையிலே அந்த கிணற்றண்டையிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று சொல்லி கேட்கிற பொழுது அந்த சமாரிய ஸ்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீ யூதனாய் இருக்க என்னிடத்திலே தண்ணீர் கேட்கலாமா என்று அவள் ஆச்சரியத்தோடு கேட்கிறாள். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் குடிகளிலே சமாரியர்கள் தீட்டுப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, அவர்கள் உள்ளே வர முடியாதபடிக்கு அவர்களை தீட்டாக எண்ணுகிறவர்கள் யூதர்கள். அப்போ அவள் ஆச்சரியத்தோடு கேட்கிறாள். அப்போ தன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் சொல்லி அவள் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் உன் புருஷனை அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இப்பொழுது என் புருஷன் என்னோடு இல்லை அப்படின்னு சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர், மெய்தான், நீ சொன்னது உண்மைதான், இதுவரைக்கும் இருந்த புருஷனும் சரி, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி நீ உன்னுடைய உண்மையை ஒப்புக்கொண்டு உன்னுடைய காரியங்களை உண்மையாய் தெரிவித்ததுனால இந்த உலகத்தின் தண்ணீரை குடிக்கிற பொழுது உனக்கு தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ ஜீவ தண்ணீர். அது ஒரு காலமும் உங்களுக்கு என்ன பண்ணாது, தாகத்தை தராது. ஏன்னா இது ஜீவ தண்ணீர். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்படுகிறது? கன்மலையிலிருந்து புறப்படுகிறது. அப்போ அந்த கன்மலை யார்? அவர்தான் கர்த்தராகிய ஆண்டவர். அதனால்தான் மோசே கன்மலையிலே போய் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஆண்டவரிடத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு 10 பிரதான கட்டளைகளை கொடுத்து 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகும்படியாக மோசேயை தேவன் எழுப்புகிறார். அப்ப ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற பொழுது மோசேட்ட, நீ கன்மலையிலே வந்து நில்லு, அதிகாலையிலே கன்மலை வந்து பேசு, ஏன்னா கன்மலையிலே வந்து பேசு, என்னோடு வா அப்படின்ட்டு சொல்லி மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வருகிற சில உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், தரித்திரங்கள், ஒரு சமாதான குலைச்சல் வருகிற பொழுது நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள்? மனுஷனோடு பேசுகிறீங்களா? இல்லை சில உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இருக்கிற சிற்றின்பம் பேரின்பம் தருகிற இந்த டிவி, வாட்ஸ்அப், யூடியூப், இல்லை உங்களுக்கு பிரியமான உறவுகளோடு பேசுகிறீர்களா? இல்லை உங்கள் தேவை வருகிற பொழுது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் கன்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து பேசுகிற பொழுது ஒரு போராட்டம் இருந்தால், பிரச்சனை இருந்தால், துக்கம் இருந்தால் கர்த்தர் அதை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை குறித்து மனிதன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா இருக்கிறதுல எண்ணெய் ஊற்றி இன்னும் அதை எரிய செய்து உங்களை துக்கப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். ஒரு சில நேரத்தில் உங்களை அலைகழிப்பார்கள். இன்னும் சில நேரத்தில் உங்களை மதிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எப்பேற்பட்ட பாவங்கள், எப்பேற்பட்ட மீறுதல், எப்பேற்பட்ட அக்கிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மனுஷனை காட்டிலும் கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் மனந்திறந்து எல்லாவற்றையும் பேசலாம். அவர் யாரிடத்திலும் சொல்லவே மாட்டார். தனக்குள்ளே வைத்துக்கொண்டு உங்களுடைய பாவங்கள், அக்கிரம சுபாவங்கள், ஒருவேளை மீறுதல்கள், நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் இல்லை அறிந்தே செய்த பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கிற தேவன். அதனால தான் அந்த கன்மலை ஊற்றிலிருந்து புறப்படுகிற அந்த சமாதான தண்ணீர் உங்கள் இருதயத்திலே பெருக்கெடுத்து ஓடும். அது பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது அது நதியை போல போகுமா? ஏன்னா ஒரு பாவத்தை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவிட முடியாது, ஒரு குடத்து தண்ணியினால் குளித்து உங்களை கழுவ முடியாது. இதெல்லாம் உலக வழக்கத்தின்படி
சுத்திகரிக்கிறது, நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்வது. ஆனால் கண்மலையிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் ஒரு அருவியிலிருந்து ஊற்றப்படுகிற தண்ணி. அப்போ அந்த தண்ணி வருகிற பொழுது உங்களை முழுமையாய் கழுவி உங்களை சுத்திகரிப்பது போல கிறிஸ்துவாகி கண்மலையிலிருந்து வருகிற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, உங்களுக்கு அந்த சரீரத்தில் இருக்கிற உங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற உங்களுடைய பாரம்பரிய கட்டுகளில் இருக்கிற கர்த்தரை அறியாமல் இருக்கிற இருள்களில் இருக்கிற காரியங்களை கழுவி கர்த்தரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மோசே தேவனோடு அங்கு 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த மோசே அந்த கண்மலையிலிருந்து கொடுமுடியிலிருந்து இறங்கி வருகிற பொழுது ஜனங்கள் அவரை பார்த்து, மோசே உன் முகத்தை முக்காடிட்டுக்கொள், எங்களால் பார்க்க முடியலை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மோசே முக்காடிட்டு கொள்ளுகிறார். எனக்கு அருமையான பிரியமான தேவ ஜனமே, பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடையும். நீங்கள் மனுஷனை பார்த்து பேசுகிற பொழுது உங்கள் முகநாடி வேறுபடும். கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், இல்லை உங்கள் காரியம் வாய்க்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மனமடி உண்டாகலாம். ஆனால் அவரை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துதி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது மகிமை மேல மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அதனால தான் பாருங்கள், அநேக மக்களுக்கு கிராமத்தில் போகிறோம், பட்டணங்களில் போகிறோம், விவசாயிகள் மத்தியில் போகிறோம், தொழில் முனைவோர் வேலை செய்வோர் மத்தியில் போகிறோம், கடல் மார்க்கமாக மீனவர்கள் மத்தியில் போகிறோம். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகல ஜனங்களுக்கும் அவர் வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்கும்படியாக ஜனங்களை அவர் பக்கமாய் திருப்பத்தக்கதாக ஒரு நல்ல சமாரிய ஸ்திரியை போல பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரிக்கு ஆண்டவர் தன்னை குறித்து சொன்ன பொழுது அந்த ரட்சிப்பை பெற்று அந்த ஜீவ தண்ணீரை, அந்த சமாதானத்தை தன் இருதயத்தில் பெற்றுக்கொண்டவள் அதோடு கடந்து போகவில்லை. அந்த குடத்தை வைத்துவிட்டு அவள் ஓடி போய் தன் கிராமத்திலே அநேகரிடத்திலே சொல்லுகிறாள். எப்படி சொல்லுகிறாள் பாருங்க, என்னை குறித்து ஒரு மேசியா, ஒரு தீர்க்கதரிசி என்னென்ன விதமாய் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே ஜனங்கள் அதை கேட்டு அநேகர் ஓடி வந்து அவரை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து அந்த யாக்கோபின் கிணற்றாண்ட அந்த கரையிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது நீ சொன்னது நிமித்தம் மாத்திரமல்ல, நாங்களே இவருடைய வார்த்தையை கேட்டோம், நாங்களே இவரை பார்க்கிற பொழுது அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நீர் எங்களிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று வருந்தி வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அங்கே தங்கி, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் தொட தகுதியற்றவர்கள், அவர்களை பார்ப்பதே குற்றம், அவர்கள் நம்முடைய பாளையத்திலே வரக்கூடாது, பட்டணத்துக்குள்ளே வரக்கூடாது, நம்முடைய தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை யூதர்கள் விலக்கி வைத்த அந்த இடத்துல இவர் ஒரு யூதனாய் இருந்தும் அவர்களை சுகமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஏன்னா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில், இந்த நாட்களில் நம்ம எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலத்திலே இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அந்த சமாரியா ஸ்திரீக்கு கிடைத்த ஒரு ரட்சிப்பு, அந்த சமாரிய ஸ்திரீக்கு கிடைத்த ஆண்டவர் மூலமாய் கிடைத்த ஒரு நற்செய்தி, அந்த சமாரியா ஸ்திரீக்கு தான் தள்ளப்பட்டவர். ஏனென்று சொன்னால் அந்த சமாரியா ஸ்திரீயுடைய அவளுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருக்கிறது. பாருங்க, அவள் ஒரு விபச்சார ஸ்திரியாய் எண்ணப்படுகிறாள். ஊரோடு வந்து எல்லாரும் வந்து அந்த பொதுவான யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீர் எடுக்கிற நேரத்திலே அவளுக்கு அனுமதி இல்லை. அதனால்தான் மாலை சாய்ந்த வேளையிலே யாரும் தெரியாத நேரத்தில் வந்து அந்த யாக்கோபின் கிணற்று சண்டையில் வந்து தண்ணீரை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கைக்கான காரியத்தை அவள் செய்து வந்தாள். அப்போ நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல வந்து எடுக்க முடியாதே அப்படின்ற அவருடைய அங்கலாய்ப்பு, அது எதை குறிக்கிறது? பாவம். ஏன்னா இந்த சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவள்,
இந்த சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டவள், மற்றவரோடு நின்று பேச தகுதியற்றவள், கிராமத்தில் என்னை சேர்க்க மாட்டார்கள் என்று சொல்லி நான் திரும்ப திரும்ப வந்து ஒளிந்து மறைந்து மறைந்து வந்து ஒரு நாளும் இப்படி எடுத்தும் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. அதனால எனக்கு வரக்கூடாதபடி நிரந்தரமாக ஒரு தாகம் எடுக்காத நீங்கள் சொல்கிறீங்களே அந்த தண்ணீரை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, நீ எடுத்து போகிற இந்த தண்ணீர் உனக்கு திரும்ப தாகம் எடுக்கும், நான் கொடுக்குற தண்ணீரோ ஒரு நாளும் தாகம் எடுக்காது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு ஒரு சிற்றின்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது பேரின்பமான நதி. அல்லேலூயா. பாருங்க, அந்த காரியம் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நித்தியத்தையும் கொடுக்கும். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அதனால தான் அந்த பாருங்க, இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு மோசமான வாழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு குடி போதை வஸ்தில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பாவ இச்சையில், யாருமே என்னை நேசிக்கக்கூட இல்லாத இடத்துல, வியாதியில், தரித்திரத்தில், படிக்காமல் என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, யாருமே என்னை நேசிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உலகம் கொடுக்குற மனிதனுடைய அன்பு ஒழிந்து போயிடும், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அன்பு உண்மையான அன்பு, அவருடைய அன்பு தேவ அன்பு, அவர் அன்பு மாயமாலமற்றது, அவர் அன்பு உங்களை அரவணைக்கிற அன்பு, அவருடைய அன்பு உங்களை ஆற்றி தேற்றுகிற அன்பு. அதனால் அவருடைய அன்பினால் உங்களை இணைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தில் ஆண்டவர் நித்தியத்துக்குரிய பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார். எப்படி கன்மலையை பார்த்து மோசே பேசின பொழுது அவனுக்குள்ளே ஆண்டவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்தாரோ, ஒருவேளை மனுஷரை பார்த்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்களை தேடி விசாரிக்க ஒருவரும் வராமல் இருக்கலாம். ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கன்மலையிலே வந்து நில்லு, நீ கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அந்த கன்மலை உங்களை தேடி இன்று உங்கள் இல்லத்திலே வந்திருக்கிறார். என் பிரியமானவனே, என் மகனே, என் மகளே என்று சொல்லி நீ அழாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. இதோ படுக்கையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, வருத்தத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, விசாரிக்க ஆளே இல்லாமல் இருக்கிற, நான் இருக்கிறேன். தகப்பனாய் நான் உனக்கு இருக்கிறேன், மூத்த சகோதரனாய் நான் இருக்கிறேன், நான் உன் பரம தகப்பனாய் இருக்கிறேன். இதோ உனக்கு நான் உதவி செய்கிற கண்மலையாய் இருக்கிறேன், உனக்கு பரம வைத்தியராய் இருக்கிறேன். உனக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தரித்திரம், போராட்டங்கள் இருக்கிறது, ஐயோ என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் உன்னுடைய இருதயத்தில் எது இருளாய் இருக்கிறதோ, எது தடையாய் இருக்கிறதோ, எது உன் குடும்பத்தில் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறதோ, சமாதான குலைச்சலை மாற்றி சமாதான தாபரங்களிலே உங்களை தங்கி இளைப்பாறுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ வருகிற நாட்களிலே சமாதானமான தாபரங்களிலே குடியிருப்பாய். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இன்று மாத்திரமல்ல, என்றும் உங்களோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு பேர் சமாதான பிரபு. ஏன்னா சமாதானத்தை, சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவிக்கிறவர்கள், மலைமேல் வருகிற சுவிசேஷனுடைய பாதம் எவ்வளவு அழகானவை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நித்திய கன்மலையின் வெளிச்சத்தில் இன்றைக்கு நீங்கள் உங்கள் முகம் பிரகாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ள இருந்த அவநம்பிக்கை, உங்களுக்குள்ள இருந்த பயங்கள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். எவ்வளோ வருத்தத்தில் இருப்பீங்க, எவ்வளோ வேதனையில் இருப்பீங்க, எவ்வளோ கண்ணீரில் இருப்பீங்க, எவ்வளோ ஒரு எதிர்கால நிச்சயமற்ற தன்மையில் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த பாரத்தோடு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டாம். அந்த பாரத்தெல்லாம் என் மேலே வைத்திருங்க, என்னுடைய சுமை உங்களுக்கு லகுவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய சுமை வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற பொழுது அது உங்களை உயிரடைய செய்யும், உங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்பை உண்டாக்கும், ஒரு நிச்சயத்தை உண்டாக்கும், அவர் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும், அவருடைய பலன் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு
நித்திய கன்மலையிலிருந்து நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு, நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு அவருடைய கிருபை, நிரந்தரமான நித்திய ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாவரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கன்மலையை பார்த்து பேசுங்கள். நீங்கள் கன்மலையை பார்த்து பேசுனீங்கன்னா காரியம் ஜெயமாய் வாய்க்கும். ஆமென். ஆமாம், நித்தியத்துக்கு நேராக பார்த்து கன்மலையை பேசுகிற பொழுது நித்திய ராஜ்யத்துக்காக கர்த்தர் உங்களை நடத்துவார். என வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாயா. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து திருமணமாகி பொருள்களை சபதரித்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மனிதன் மரித்து விடுகிறான். பிறந்தோம், வளர்ந்தோம், மரித்தோம் என்று இல்லாமல் நாம் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த அற்பமான இந்த உலகத்தில் ஒரு 50, 60, 70 வருஷத்துக்காக அல்ல. நீங்கள் நித்தியத்தை நோக்கி, அந்த நித்திய வெளிச்சத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பொழுது இந்த உலகத்துக்கான வாழ்க்கை அல்ல, நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்காக கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். அதனால் இன்றைக்கு எந்த இருளில் உங்களுடைய காரியத்தில் இருள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், ஏன் மரண யோர்தானே உங்களுக்கு முன்னால் நின்னாலும் அந்த மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேளுங்க பார்க்கும். கர்த்தர் உங்களுக்கு மரண படுக்கையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் படுக்கையை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷங்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். ஏன்னா அவராலே கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும், உண்டாக்கவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தையில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், உங்களுக்கும் எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக எல்லா பாவங்களையும் அவருடைய தலைமையிலே போட்டுக்கொண்ட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காக உயிரோடு எழுந்தார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை மாத்திரம் அல்ல, கடன். பாருங்க, ஒரு அரசாங்கம் நம்ம மேல ஐநாவில் இல்லை மற்ற தேசத்தில், அமெரிக்கா போன்ற தேசத்தில், ஐக்கிய சபையில், உலக வங்கியில் நம்ம மேலே கடன் வாங்குகிறது. இந்த உலக பிரகாரமான பணத்துக்கே நம் கடன்காரர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்களும் நானும் கடன்காரர்கள். எப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், பிதாவாகிய தேவன் தன் நேச குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக எனக்காக இந்த மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக கொடுத்தவர். நித்திய பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தந்தருளினவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இன்று இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை அறியாத அந்நிய பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் வருவார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அருமையான ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையில், ஆபத்தான சூழ்நிலையில், ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களிலே, இதோ பலவிதமான உபத்திரவங்களிலே இருந்தாலும் இந்த நாட்களிலே மோசே அன்றைக்கு கன்மலையை பார்த்து பேசின பொழுது ஆண்டவரே அவனுக்கு கட்டளையை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தவும் கானானுக்குள்ளே கடந்து செல்லவும் தேவரே நீர் பாராட்டின கிருபையை போல இதோ இன்றைக்கு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு நித்திய கன்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுகிறார்களோ அவர்கள் என்ன போராட்டத்திலும், கண்ணீரிலும், வியாதியிலும், தரித்திரத்திலும், இதோ பிசாசின் பிடியிலும், இதோ அக்கிரம கட்டுகளிலும், விக்கிர ஆராதனையிலும், உலக பாவ சாப கட்டுகளில் இருந்தாலும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற
வார்த்தையின்படி இன்றைக்கு இவர்களை விடுதலை ஆக்கி, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் இவர்கள் இன்றைக்கு வெளிச்சத்தை கண்டடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படி நித்திய கன்மலையின் வெளிச்சத்தில இவர்கள் நீதியின் சூரியன் இதோ இவர்கள் முக வெளிச்சத்திலே பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே நீர் இவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நித்திய கன்மலையின் வெளிச்சம், நித்திய ஜீவ தண்ணீர் ஆண்டவரே இவருடைய இருதயத்தை நிரம்ப செய்து ஒரு சமாதானத்தின் ஆசீர்வாதத்தோடும் சமாதான தாபரங்களிலே தங்கி இருக்கத்தக்கதாக கர்த்தரை எக்காலத்தில் நான் சோத்திருப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய துதியை ஏறெடுக்கவும், உம் நாமத்தை மகிமைப்படுத்தவும், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, என் நாமத்தை பிரசாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நாமத்தை பிரசாபப்படுத்தி ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஏக்கத்தோடு உண்மையாய் செபிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு உடைய வல்லமையினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி அதிசயங்களை காண பண்ணுங்க. நித்திய வெளிச்சம் என்னுடைய முக வெளிச்சத்தையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்படியே விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்ளுகிற பொழுது இதுவரைக்கும் இருந்த காரியங்களை மாற்றி நித்திய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.